கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கே உங்களுக்கும் இன்றிலிருந்து உங்களுக்கும் சமீபமாயிருப்பார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அது யாராயிருந்தாலும் சரி, பெரியவர்களோ சிறியவர்களோ ஏழைகளோ பணக்காரர்களோ ஆண்களோ பெண்களோ பாவம் செய்தவர்களோ தேவனுக்கு பயப்படுகிறவர்களோ யாராயிருந்தாலும் அவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எப்படி கூப்பிட வேண்டுமா? உண்மையாய் கூப்பிட வேண்டுமா? முழு இருதயத்தோடு உண்மையோடு கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் யாவருக்கும் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறதுனால் நமக்கு என்ன லாபம்? நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். சிலர் தங்களுடைய வீட்டிலே எப்பொழுதும் ஒரு டாக்டர் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு வியாதி என்றால் கவலை இல்லை, அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகமாக்கி விடுவார். அதே போன்று இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருந்தால், நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன கவலை, என்ன குறை? ஒரு குறையும் அவரே எல்லாம் பார்த்து கொள்ள. ஆனால் கல்யாண வீட்டில் குறையை நிறைவாக்கினார், திராட்சரசத்தை குறையை நிறைவாக்கினார். இயேசு சொன்னார், சங்கீதங்களின் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம், இவ்வாறாக தேவன் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், ஆகையால நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வேறு நமக்கு என்ன வேணும்? தேவன் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த குறையும் வராது. அல்லேலூயா. நல்ல பாதுகாப்பு, நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல மகிழ்ச்சி. எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 27 வசனம் வரை வாசிக்கும்போது, ஒரு நாள் இயேசுவும் சீஷர்களும் படவிலே போய்கொண்டிருந்தார். அப்பொழுது பலத்த புயல் காற்றங்கே வந்தவுடனே சீஷர்கள் பயந்து போனார். இயேசு அந்த படவிலே நல்லா தூங்கி கொண்டிருந்தார். சீஷர்கள் அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ரட்சி என்றார்கள். இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறேன் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நாமும் இவர்களைப் போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மோடு தான் இருக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு சமீபமா இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு தான் இருக்கு. நமக்கு சமீபமா தான் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய கடினமான நாட்கள், நம்முடைய சவாலான நேரம், நாம் நினைக்கிறோம் நாம் தனிமையாக இருக்கும், இதிலிருந்து எப்படி நாம் தப்பி கரையேறுவோம்? இயேசு நம்மோடு இருக்கிறதை அறியாது இருக்கிறோம். இயேசுவை நோக்கி கூப்பிடாமல் இருக்கிறோம். வீட்டில் ஒரு டாக்டர் இருந்தால் பயம் இல்லை, வீட்டிலே தேவன் இருக்கிறதை அறியாமல் இருக்கும். கர்த்தரை நோக்கி உண்மையை கூப்பிடுவோம், தப்பிக்கப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த கர்த்தர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறபடியால், எங்களோடு இருக்கிறபடியால் நீரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி. நாங்கள் உண்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.